நாங்கள் ஏற்கனவே அதிகம் என்று சொல்கின்றோம். மேலும் 75,000 பேர் சேர்த்தால் என்ன ஆகும்? இதுக்கு நான் எப்படி விட சொல்றேன்னு எனக்கு தெரியல. இதே கேள்வியை தான் நான் கேட்கிறேன். அடுத்த செலுத்த வேண்டிய தவணைக்குரிய கட்டணத்தையும் நாங்கள் கைவசம் வைத்திருக்கிறோம். நாங்கள் கட்டி விடுவோம். இந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த பாதுகாட்டை முன்வைக்கிறோம். நிச்சயம் அதை உறுதியாக கூறுகின்றார். 2028 நாங்கள் தான். ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார், දැනට මුදල් නෑ. ඒත් දැනට ඡන්දෙකුත් නෑ. ඡන්දෙ තියන්න මුදල් නෑ. මුදල් තිබුණත් ඡන්දයක් නෑ. ඡන්දත් නෑ සල්ලිත් නෑ. මතකද? දැන් සල්ලි තියෙනවා. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வந்து ஒரு வருடம் தான். அவர் சொல்வது என்ன? பணம் இருக்கின்றது, தேர்தலை நடத்த ஒரு சட்டவரைவை செய்து தாருங்கள், நீங்கள் செய்து தந்தால் நாங்கள் தேர்தல் நடத்த தயார். மலையக மக்கள் சந்தோஷத்திலே பட்டாசு கொளுத்துகிறார்கள், பால் சோறு செய்து உண்கிறார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் தானே. மிகவும் கருணை கொண்டவர்கள். நீண்ட காலமாக அத்தனை அரசியல் பின்புலங்களாலும் ஏமாற்றப்பட்ட ஒரு சமூகம் என்றால் அவர்கள். யூரோப் கண்ட்ரிகளுக்கு சென்று வந்து நேற்று சற்று களைப்பில் உறங்கிய ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் கொண்ட கருத்து, வடக்கு கிழக்குக்கு எதுவுமே இல்லை. இது நான் 9 மணிக்கே வந்து இது சம்பந்தமாக படித்து விட்டேன். இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக வடக்கு கிழக்குக்கு எதுவுமே இல்லை, இது ஒரு வீணான வரவு செலவு திட்டம். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு உற்சாகமான நேரத்திலே இணைந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் எங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கத்தின், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதி அமைச்சர் என்ற ரீதியில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தார். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைய தினம் ஒரு விசேட கலந்துரையாடல் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். இது சம்பந்தமாக இன்று பேசுவதற்கு, நிறைய தெளிவுகளை வழங்குவதற்கு எம்மோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ரிஷா. முதலிலே நான் ஒரு பொருளியல் நிபுணர் அல்ல, தெளிவு என்பதை விட இந்த பார்வையை நாங்கள் பொதுவாக சமர்ப்பிப்போம். இதில் அந்த வார்த்தை ரைட். முதலாவதாக நான் இப்படி ஆரம்பிக்கின்றேன். அண்மையில் தேர்தல் எதுவும் நெருங்குகிறதா? தேர்தல் காலம் எதுவும் நெருங்குகிறதா? காரணம் இது, நேற்று ஜனாதிபதியும் மனோ கணேசனை பார்த்து கேட்கின்றார், மனோ, தேர்தல் நெருங்குறதை போல உங்களுக்கு எதுவும் விளங்குகிறதா பட்ஜெட்டை பார்த்து என்றொரு விதமான கேட்டார். அவை நக்கள் சிரிப்பு எல்லாம் கலந்து சுமார் 4 மணித்தியாலங்கள் 25 நிமிடங்கள் 4 மணித்தியாலம் 25 நிமிடங்கள் நின்றவாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்ததை எங்களால் அவதானிக்கூடியதாக இருந்தது. அவை இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய பேசலாம். முதலில் தோட்ட தொழிலாளர்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம், இதுதான் பிரதானமாக பேசப்படுகிறது. நீண்ட நாள் போராட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். முதலாவது இம்முறை இந்த நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஸ்கிரீனிங் என்று சொல்லுவோம். ஒரு பாதுகாட்டை முன்வைக்கும் போது அதன் இப்போ டேஷ்போர்ட்னு சொல்லுவோம் தானே. காரில் நாங்கள் போய் அமர்ந்திருக்கும் போது கார் என்ன செய்யுதுன்றதுக்காக நாங்கள் படிப்பிக்கிறதுக்கு, எங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். ஏசி எவ்வளவு வேலை செய்யுது, எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், ஆர்பிஎம் எவ்வளோ போகுது, இதெல்லாம் எங்களுக்கு வர மாதிரி, அதில் நாங்கள் 2 சைட் மிரர் நடுமிரரை பார்க்குற மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்குது. இந்த டேஷ்போர்ட்ன்றது என்னென்னா, முதலாவது உத்தேசமான வரவு எவ்வளவு, அரசுக்கு வருமானம் நாங்கள் எவ்வளவு செலவு செய்ய போகிறோம், இதுதான் முதலில் டேஷ்போர்ட். முதல்ல நாங்கள் பார்ப்போம் வருமானம். மொத்த வருமானம் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மொத்த வருமானம் 5300 பில்லியன் ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல 300 பில்லியன் எஸ். அதே போல மொத்த செலவீனம் 7057 பில்லியன் ரூபாய், அன்னளவாக 1757 பில்லியன் ரூபாய் துண்டுவிடும் தொகையாக இருக்கின்றது. அப்படித்தானே அதை நாங்கள் சொல்லுவோம். பாராளுமன்ற மொழியில் சொல்வதாக இருந்தால் குறை நிரப்பு. இப்போ அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இந்த குறை நிரப்பு பற்றி தான் நீங்கள் அதிகம் பேச போகிறீங்க. சரியா? அப்போ 1757 பில்லியன் கடந்த வருட பாதுகாட்டின் போது, அதாவது 2025 ஆண்டுக்கு உத்தேசித்த பாதுகாட்டின் போது 2200 பில்லியனாக இருந்தது. அன்னளவாக 443 பில்லியன் குறைந்திருக்கின்றது. இது சராசரியாக பார்க்கும்போது 4.9 அன்னளவாக 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைப்பு என்றது, குறை நிரப்பை குறைப்பது என்பது மிக ஆரோக்கியமானது ஒரு நாட்டிற்கு. ஆனால் இந்த விகிதாசாரம் 5 என்பது
எவ்வளவு தூரம் ஆரோக்கியம் என்பதுதான் கேள்வி. நிச்சயமாக நாங்கள் அதுக்கு பார்க்க வேண்டும். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் முன்வைக்கப்பட்ட போது இந்த வரவு செலவு திட்டத்தில் இதே மாதிரி தான், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான வருமானமாக 4990 பில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. செலவாக 7190 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த முறை மொத்த வருமானமாக 2026ஆம் ஆண்டுக்கு 5300 பில்லியன் ரூபாய் செலவினமாக கூட்டப்பட்டிருக்கிறது, செலவு குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு சிறந்த திட்டமாக இருக்கிறது. அதாவது ஆழமாக சென்று எந்தெந்த துறைகளில் எடுக்கலாம் கொடுக்கலாம் என்பதை பார்க்கிறார்கள். ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள், இலகுவாக இதில் அமர்ந்திருந்து நாங்கள் பல விடயங்களை கூறலாம். தில்ஷான், இலங்கையின் அமைப்பு முறை கொஞ்சம் வித்தியாசம். ஓய்வூதியம் இருக்கு, சரியா? இது தவிர நீங்க பாருங்க, ETF மாதிரி நிறுவனங்கள் பிணைமுறியில் காசு போட்டிருக்கிறாங்க. பிணைமுறி வஞ்சகம் நடந்திருக்கு. இது தவிர இந்த அத்தியாவசிய பொருள்களில் வரி அறவிட போய்த்தான் அதை வரி ஏய்ப்பு செய்வதற்கு குறிப்பாக களஞ்சிய சாலையில் பதுக்கி வைத்து கோடிக்கணக்கான லாபங்களை முதலாளிமார் பெற்றிருக்கிறார்கள். இப்படி கடந்த காலத்தில் இந்த செயற்பாட்டாலேயே நாடு துர்வாக்கிய நிலைக்கு போனதை நாங்கள் படிக்கிறோம். இது நாங்கள் ஆரம்பிக்க முதல் சொல்ல வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய பணவீக்கத்தை உருவாக்கிய ஒரு துர்பாக்கிய சூழல் என்றால் அது COVID-19 தான், COVID-19. ஆனால் இலங்கையில் COVID-19க்கு பிறகு 2019, 21, 22 காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அரச கொள்கைகள் சரியாக சமர்ப்பிக்கப்படாமல் மிக பின்தங்கின ஒரு பொருளாதார சீர்கேட்டுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அப்போ ஏழைகளினுடைய எண்ணிக்கை சடுதியாக இலங்கையில் வளர்ந்துருக்கும் இல்லையா? நாங்கள் புரிஞ்சு மற்ற நாடுகளில் இருக்கிற ஏழைகளினுடைய நிலையும் அவர்களுடைய வருமானமும் அவருடைய பார்வையும் இலங்கையை பொறுத்த மட்டும் பல மடங்கு. செலவுகள் 3 தொடக்கம் 4 மடங்கு. அதுக்கு மாட்டுப்பட்டவர் நீங்களும் தானே, சரியா? ஆனால் வருமானம் மெதுவாக வளர்ந்து கொண்டு செல்கிறது. ஆகவே இப்படியான ஒரு சூழல்ல இந்த அரசு ஒரு வருடத்துக்கு பிறகு இப்படியான ஒரு பாதிட்டம் முன்வைக்கிறது. அப்ப இந்த கொள்கைகளை அவர்கள் எவ்வளவு தூரம் சீராக இதை பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு சொல்வதுதான் நமது கடமை. நிச்சயமா தவறாக இருப்பின்னு சொல்லத்தான் வேண்டும். ஆனால் நேற்று இந்த பட்ஜெட் எல்லாம் முடிந்து ஜனாதிபதியினுடைய உரை முடிந்து வெளியே வரும்போது எதிர்த்தரப்பினர் கொள்வது, நாங்கள் வளமையாக எதிர்த்தரப்பின் கதைகள் பற்றி நாங்கள் பேசுவதுதான். நேற்று தினம் இந்த பாதிரி சம்பந்தமாக இவர்களிடம் கருத்து கேட்ட போது இவர்கள் கூறுவது இது எல்லாம் வெறும் போலியான வார்த்தைகள் மாத்திரமே, இதை இந்த அரசாங்கத்துக்கு செய்ய முடியாது, இதை செய்வதற்கான எந்த விதமான சாத்தியமும் இல்லை, சாத்தியமில்லாத ஒரு வரவு செலவு திட்டத்தை தான் இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போல அரசு டி சில்வா சொல்கிறார், தேவாலயத்தில் இருக்கின்ற ஃபாதர் விகாரைக்கு சென்று மன ஓதியதை போலத்தான் ஜனாதிபதி நேற்று அவருடைய இந்த வரவு செலவு திட்டம் அமைந்தா கூறினார். அதே போலத்தான் யூரோப் கண்ட்ரிகளுக்கு சென்று நேற்று சற்று களைப்பில் உறங்கிய ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் கொண்ட கருத்து, வடக்கு கிழக்குக்கு எதுவுமே இல்லை, இது நான் 9 மணிக்கே இது சம்பந்தமாக படித்து விட்டேன், இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக வடக்கு கிழக்குக்கு எதுவுமே இல்லை, இது ஒரு வீணான வரவு செலவு திட்டம். ஆனால் என்ன, இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் கெவ்வண்டி கொடுக்கப்படுகின்றது, அது சற்று சிறந்த விடயம் என்பதை போல் தெரிவித்தார்கள். அதுவும் இனி பெர்மிட் இல்லை, கார் பெர்மிட் அல்ல, அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற கெவ்வண்டி மட்டும்தான். இப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? நீங்கள் என்னை ஊடகவியலாளர் எடுத்துக்கொண்டால் தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். காலம் ஒவ்வொருவரது கருத்துக்களினுடைய தரம் என்ன என்பதை மக்களுக்கு புரிய வைத்துவிடும். என்னுடைய காலத்தை அதற்கு நான் விரியமாக்க தேவையில்லை. ஆனால் இங்கே நீங்கள் கேட்ட சில அடிப்படை கேள்விகளுக்கு விடயம் சொல்ல வேண்டும். உதாரணமாக சொன்னீர்கள், இந்த வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்லை என்று. இப்போது 5 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் சார்ந்து நேற்றைய தினம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் மத்துகமையிலிருந்து இங்கிரிய வரையிலான நெடுஞ்சாலை, அதைவிட கடவத்தையிலிருந்து மீரிகம வரையிலான நெடுஞ்சாலை உடனடியாக கட்டுவதற்கு, அது இடைநடுவில் விடப்பட்டதனால் அதனால் மிகப்பெரிய ஒரு நட்டம் ஏற்பட்டிருக்கிற விடயத்தை ஜனாதிபதி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, நீங்கள் மீரிகமையிலிருந்து இன்னொரு இடம் கலகெதர அது வரையிலான திட்டம், குருநாகலையிலிருந்து தம்புல வரையிலான திட்டம்,
இவை நான் ஏழவே 4 சொல்லிவிட்டேன். 5வது இந்த நெலும் குழுன்னு சொல்லப்படுகின்ற தாமரை கோபுரத்தின் ஊடாக வந்து மெரைன் டிரைவ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாங்கள் சொல்லுவோம் கடலுக்குள்ளாலே, அதாவது கோல்ஃபேஸ் ஆலையே அமைக்கிறோம். இதை சரியா உதாரணமா சொல்றதா இருந்தா நவி மும்பை என்று சொல்லப்படுகின்ற பாலம், மும்பையில இப்படியான ஒரு பாலம் இருக்கு. அதே மாதிரியான ஒரு விடயம் தான். இவை எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். இப்போது நான் கேட்கின்றேன் பாருங்கள். அதற்கும் நான் ஒன்றை இணைத்துக் கொள்கின்றேன். இங்குராங்கோட சீகிரிய திருகோணமலை உள்ளூர் விமான நிலையங்கள் அபிவிருத்தி என்று சொல்லப்படுகிறது. அதே போல வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்த 350 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இப்படி ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. வடக்கு கிழக்கு சம்பந்தமாக கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவப்பீட அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு அதுவும் இருக்கின்றது. மிக சிறப்பானது என்னவென்றால், இப்போது இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் போது காலதாமதம் ஆகும். இப்போது நீங்கள் கண்டி வீதியால் கண்டியில் பயணித்தீர்களாக இருந்தால் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்கும் போது நீங்கள் அனுராதபுரத்தை அடையும் நேரத்தில் தான் கண்டி அடைவீங்க. என்ற அவ்வளவு டிராஃபிக். இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளுவேன். அப்போ இந்த வீதியில இருக்கிற இந்த டிராஃபிக்கை நெரிசலை தடுக்கிறதுக்கு திட்டங்கள் வேணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் அதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கிறது. இப்போது நாங்கள் இலங்கையை பொறுத்தமட்டில் இன்னும் உங்களுக்கு தெரியுமா 79 தொடக்கம் 82 வீதமான வாகனங்கள் நாங்கள் எரிபொருளை நம்பியே தான் தங்கி இருக்கின்றோம். சரியா? சிலது எங்களுக்கு உந்துருளியாக இருக்கிறது, அதாவது சைக்கிள், அது அதிகப்படியாக சில பேருடைய பாவனையில் இருக்கிறது. இப்போது எலக்ட்ரிக் வாகனம் வந்திருக்கிறது, இப்போது தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த வீதி போக்குவரத்திலே விரயமாகின்ற இந்த எரிபொருள்கள் மொத்த எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் நாங்கள் வெளிநாடுகளுக்கு பணம் கொடுத்து கொள்வனம் செய்கின்ற கணக்கு பெரிது. இதனால தான் நாங்கள் இந்த டெபிசிட்டுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது, அதாவது நாங்கள் குறை நிரப்புக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. இது ஒரு மிக முக்கியமானது. இதில் அதிகம் எங்கே விரயமாகிறது என்று கேட்டீர்களாக இருந்தால் இந்த வாகன நெரிசலிலே நான் நினைத்து கொண்டிருக்கிறோம் இலங்கையில் கொழும்பு தான் அதிகம் வாகன நெரிசலுக்குரிய நகரம் என்று. அப்படியே இல்லை, நீங்கள் கண்டிதான் இலங்கையிலே மாசடைந்த நகரம். இதெல்லாம் நீங்கள் படித்தா தான் தெரியும் எவ்வளவு தூரம் இலங்கையிலுடைய நகரங்கள் இப்படியான நெரிசலிலே மாட்டியிருக்கின்றன. இதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் போது இந்த நான் சொல்லுகின்ற எரிபொருளினுடைய தங்கியிருத்தல், எரிபொருளுக்கு செலவு செய்யும் கணக்கு உண்மையாகவே அரசுக்கு மிஞ்சும். அந்த மிஞ்சுகிற பணம் நாங்கள் இப்போது சொல்லுவோம் மூலதன நிதி ஒதுக்கீடு. மூலதனம் என்றது கேபிட்டல் என்றது என்ன? நாங்கள் ஒரு 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 வியாபாரத்தை நடத்துறமா இருந்தா அந்த வியாபாரத்துக்கு தேவையான முதலீடு தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். உண்மையா சொல்ல போனா இந்த கேமரா, இந்த லைட்ஸ், இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். உண்மையா சொல்ல போனா இங்கே இருக்கக்கூடிய மனித வளமும் கூட ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் மூலதன நிதி? இதன் மூலமாக மூலதனம் எங்களுக்கு தனம் வாரதுக்கான ஒரு மூலம் கிடைக்குது. அதான் தமிழ்ல பணம் வாரதுக்கான மூலம். அப்படி என்றால் இப்ப பணம் வாரத்துக்கான மூலம் செய்ய வேண்டிய ஒதுக்கீடுகள் தான் மூலதன நிதி ஒதுக்கீடு. அதாவது மிகப்பெரிய நீண்ட கால பெரிய பண முதலீட்டு திட்டங்களை நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம். இப்போது வீதி அபிவிருத்தி, சரியா? இவ்வளவு காலமும் வீதி அபிவிருத்தி என்றது மூலதனமாக வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மீண்டும் பணம் வருவதற்கான மூலம் அல்ல. மத்தல ஏர்போர்ட்டுக்கு நீங்க கட்டினீங்க சதர்ன் எக்ஸ்பிரஸ்வே, உங்களுக்கு என்ன கிடைச்சது? இப்ப அது அதிகமாக உபயோகிக்கிறது யார் சொல்லுங்க பாப்போம்? போறவர்கள் தான், கதிராமத்துக்கு போறவர்கள் தான் இருக்காது. இப்போது அது நெல் அங்க நீங்க சொல்லி களஞ்சிய சாலையா இருக்கு. இப்போ இது உண்மையாகவே 1990களில் முதலாக பிரயோகிக்கப்பட்டது. குறிப்பாக திருகோணமலைக்கு நேரடியான விரைவு பாதை திட்டம் தான் அது. ஏனென்றால் அதாவது இலங்கையினுடைய உல்லாச பயணத்துறை அபிவிருப்பதற்கு நான் சொல்லுவோம் இந்த ட்ரையாங்கிள் எக்கனாமிக் சென்டர் என்று சொல்லப்பட்டு இந்த சீகிரிய அனுராதபுரம் புலனறுவைக்கு டூரிஸை கொண்டு சென்று உல்லாச பயணிகளை அவர்களை அப்படியே கிழக்கு மாகாணத்துக்கு அழைச்சிடுவதற்கான திட்டம். உங்க விரைவு பாதை முதல் எங்க நிறைவடைந்திருக்கணும் தெரியுமா? சீனன் கூட சைனா பேல தான் இலங்கை ஏர்ஃபோர்ஸ் தளம் இருக்கு. இப்ப நாங்க பாருங்க எப்போ போட்ட திட்டத்தை நோக்கி நகர்றது போல தெரியலையா? இது ஏனென்றால் இது ஆங்கிலேயர்கள் எப்போதோ போட்ட திட்டத்தினுடைய நீட்சி. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இவ்வளவு விஷயம் இருக்குன்றதே ஒரு பெரிய இது ஒரு நீட்சி. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் ஏலவே இருக்கிற ஒரு சின்ன விமான நிலையத்தை ஓரளவு அபிவிருத்தி செய்து நாங்கள் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸா நடத்துறது இலகு. இப்ப இவ்வளவு டிராபிக் இருக்கு, வெள்ளக்காரர் வரினம். இப்ப யோசிச்சு பாருங்க, அங்கிருந்து ஏலவே எங்களுக்கு என்ன ரத்மலாண்டில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் ஒன்று ரத்மலாண்டில் வரையிலும் இருந்தால் ஒரு சிறிய கொடுப்பனவுக்கு எவ்வளோ நேரத்துக்குள்ள வரலாம்?
அப்போ இப்போ இலங்கையில் வந்து குறிப்பாக உல்லாச பயணிகள் அதிகமாக வருவது சீகிரியா, உலகத்தின் 8வது அதிசயம் என்று சொல்லுகிறோம். இதில் என்ன தவறு இருக்கிறது டில்ஷா? அங்கே ஒரு விமான நிலையம் அமைப்பதிலே. ஏனென்றால் 4 நாட்களுக்கு வந்து இலங்கையை சுற்றி பார்த்து கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்வதற்கான லட்சக்கணக்கான உல்லாச பயணிகள் வருவார்களாக இருந்தால், அதன் மூலம் இலங்கைக்கு வருவாக இருந்தால், அந்த மூலதனத்துக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு தானே அது. இதைத்தான் சொல்ல அது வரவேற்க வேண்டிய விடயம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகின்ற எஃபிஷியன்சி, இவ்வளவு காலமும் எல்லாம் திட்டமிடுகிறோம், நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் தோல்வி அடைகிறோம். இங்கே அரசுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் ஒதுக்கீடு, திட்டங்கள் அல்ல. திட்டங்கள் சிறப்பாக இருக்கு, இதற்கு முன்னமும் சொல்லும் போதும் திட்டங்கள் சிறப்பாக தான் இருந்தது, சரியா? ஆனால் அதிலே சில தனிப்பட்ட லாபங்களால் தான் இந்த இவ்வளவு சூழல் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். ஆனால் இந்த திட்டங்களை அமுல்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பது பெரிய சவால். அதற்கு நமது அரச படையை மிகவும் வினைத்திறனாக்க வேண்டும். இப்பொழுது கஜமுனவர்களே, இந்த சவால் இருக்கின்ற விடயம் இது எப்படி? இவர்களுடைய திட்டமிடல் சிறப்பாக இருக்கின்றது, ஆகவே சவால் இருக்கின்றதாக சொல்கிறீர்கள். சவால் எங்கிருந்து உருவாகிறது? நடைமுறை செலவினம் அதிகம். நடைமுறை செலவினம் என்றது என்னன்னு சொல்லுங்க. அப்போ அரசு ஊழியர்கள் கொடுக்கிற கொடுப்பனவு மிக அதிகம். இலங்கை மக்களுக்கு சேவை செய்வதற்கான 3 மடங்கு அரசு ஊழியர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள். இது கணிப்பு சொல்லுகிறது. வெறுமனே அதாவது இந்த 2 மடங்கு நிப்பாட்டலாம். இலங்கை நடைமுறைப்படுத்துவதற்கு 65,610 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, 2 கோடியே அன்னளவாக 13-17 லட்சம் மக்கள். அந்த குடித்தொகை மதிப்பீட்டை பற்றி பேசியிருந்தோம். இதை நீங்கள் சராசரியாக பார்க்குவதாக இருந்தால், தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம், இவற்றையெல்லாம் கொண்டு எங்களுக்கு இலகுவாக இதை நடத்தலாம். இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது இன்னொன்று சொல்லுங்கள், டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய தொகையில் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அதை நாங்கள் சொல்லலாம், பேசிக்கொண்டிருக்கின்றேன். இது மிகவும் ஆரோக்கியமானது. கடந்த காலங்களிலே இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக பேச்சில் இருந்தாலும் அது ஒருபோதும் செயற்படுத்தப்படவில்லை என்பது இப்போது ஓரளவு தெரியக்கூடியதாக இருக்கிறது. என்னென்றால் ஊழல் மற்றும் பண மோசடி, பாதாள உலக தொடர்பு, போதை தொடர்பு போன்ற விடயங்கள் பல இதுக்குள் இருந்ததனால் அடையாளத்தை சரியாக நியாயப்படுத்துவதிலே ஏனைய ஆட்சியாளர்களுக்கும் சிக்கல்கள் இருந்தது. ஏனென்றால் இலங்கையினுடைய அமைப்பு முறை அப்படித்தான் இருந்தது. இப்போது அது சுதந்திரமாக்கப்படுகிறது. ஒரு விடயம் எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை, மீண்டும் சொல்கிறேன். இந்த பிராந்தியத்திலேயே ஒழுக்கமான, அதாவது நிதியியல் ஒழுக்கம் அதிகம் கொண்ட மக்கள் வாழுகிற நாடும் இலங்கை தான். அதாவது ஃபைனான்சியல் டிசிப்ளின் இலங்கை கூட, உங்களுக்கு எனக்கு எல்லாம் சரியான கூட ஒரு சிலர் செய்கின்ற தவறு. ஆகவே இலங்கையிலே இதை அமுல்படுத்த முதல் இந்தியா மாதிரி பெரிய ஒரு நாடு அமுல்படுத்தி இருக்கிறது என்றால் வெக்கக்கேடு நமக்கு தான். எவ்வளவு இலகுவான ஒன்று. ஒரே சிஸ்டத்துக்குள்ள உங்களோட லைசன்ஸையும் பாஸ்போர்ட்டையும் அதே நேரத்தில் உங்களோட ஐடென்டி கார்டையும் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் சரியா எல்லாத்தையும் ஒரே வரைபுக்குள்ள கொண்டு வரையிலுமா இருந்தா உண்மையாகவே கடினப்பட்டு உழைப்பவருக்கு ஒரு லோனை கொடுக்கறத வந்து இலகுவாக்கலாமா இல்லையா? அப்படி கொடுக்கலாம தான் பலரை மாத்திட்டு போறாங்கன்னா உண்மையாகவே எங்களுக்கு இந்த தரவு சரியான துறையில இல்லை. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வந்த துணிவுக்கு நாங்கள் பாராட்ட வேண்டும். அவர் ஜனாதிபதி அவர்கள் கூறினார், அடுத்த வருடத்துக்கு நிறைவு செய்ய மாட்டோம். அப்படி செய்தால் மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் இயல்பாகவே தனிநபர்களுக்கும் இலங்கைக்கு வந்துவிடும். நாம் சொல்லுவோம் கிளீன் ஸ்ரீலங்கா வந்துடும். அப்படி வந்துட்டா பல குற்றச்செயல்கள் குறை. இது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவான என குறை அல்ல. இலங்கை என்ற நாடு ஒழுக்கத்துடன் மேல் வர வேண்டும் என்று நான் நினைக்கின்ற பேராசை, அவ்வளவு. இதை விட பிள்ளைகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லி இந்த ஆரம்பிக்கும் போது இது ஒரு தேர்தலுக்கான ஒரு பரப்புரையாகவும் இருக்கத்தான் செய்கிறது. இல்லைன்னு சொல்லலான்னு சொல்ல முடியாது, நடுநிலைமையாக பேச வேண்டும். ஆனால் இப்படியான செயற்பாடுகள் மிகவும் வரவேற்கத்தக்கது. அதாவது ஒரு தனிநபர் ஒழுக்கம் வரும்போது இயல்பாகவே நாடு ஒழுக்கமாக வந்துவிடும். நிச்சயமாக நீங்கள் தேர்தல் பற்றி சொன்னதுமே, நேற்று ஜனாதிபதி தேர்தல் குறித்தும் சொல்கிறார். மாகாண சபை தேர்தல் ஏன் நடக்காமல் இருக்கிறது? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த இடத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியின் போது இருந்த ஜனாதிபதி என்ன கூறார்? ரணில் விக்ரமசிங்க. அந்த காணொளியும் இருக்கின்றது, அதை நீங்கள் பார்க்கலாம். දැනට මුදල් නෑ. ඒ දැනට ඡන්දෙකුත් නෑ. ඡන්දෙ තියන්න මුදල් නෑ. මුදල් තිබුණත් ඡන්දයක් නෑ. ඡන්දත් නෑ, සල්ලිත් නෑ. මතකද? දැන් සල්ලි තියෙනවා. හරි. ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார், இப்பொழுது அரசாங்கத்திடம் பணமும் இல்லை, தேர்தல் செய்வதற்கு பணமும் இல்லை, தேர்தலும் நடத்த முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்கிறார். ஆனால் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து ஒரு வருடம் தான். அவர் சொல்வது என்ன? பணம் இருக்கின்றது, தேர்தலை நடத்த ஒரு சட்ட வரைவை செய்து தாருங்கள், நீங்கள் செய்து தந்தால் நாங்கள் தேர்தலை நடத்த தயார், பணம் இருக்கின்றது. ஆனால் அவர்
தனியாக செயற்பட்டு சிந்தித்து சட்ட முறையை செய்தால் அதுதான் சர்வாதிகாரம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆகவே அவர் அதற்கு அனுமதி இல்லை, அவருக்கு விருப்பப்படவில்லை. நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்குங்கள், தேர்தலை வைக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தினை குறிப்பிடுகின்றார். தனிநபர் புகழ்ச்சி அல்லது தனிநபர் கொண்டாட்டத்தின் ஊடாக அரசியலையும் நமது விருப்பத்தின் தாகங்களையும் பார்க்கிற சமூகம் இலங்கையினுடைய பெரும்பான்மை சமூகமும் அல்ல, இந்தியாவும் அப்படித்தான். இன்றைக்கும் நாங்கள் நடிகர்களைத்தான் அரசியலுக்கு அழைத்து வர வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றோம். ஆகவே இந்த தனிநபர் கொண்டாட்டம் என்பது இப்போ அதாவது இலங்கையின் அதி அறிவாளி ரணில் விக்ரமசிங்க போன்ற கருத்துக்கள் தனிநபர் கொண்டாட்டங்கள் அதிகம். இது நீங்கள் நினைப்பது போல் கடவுளர்கள் அல்ல மக்கள். ஒரு மனிதன் என்பவன் மனிதன் தான், திறமை இருக்கும், ஆனால் கடவுளர்கள் அல்ல. சொல்லும் அத்தனையும் சரி என்றும் சொல்ல முடியாது. இங்கே ஒரு கூட்டு முயற்சியின் வெளிப்பாடு நீங்கள் பார்த்திருந்தால், நேற்றைய உரையின் போது ஜனாதிபதி அவர்கள் கூறும்போது அன்றுகுமார திசாநாயக் அவர்கள், நாங்கள் இவ்வளவு கடன்களை மீளச் செலுத்தி விட்டோம், அடுத்த செலுத்த வேண்டிய தவணைக்குரிய கட்டணத்தையும் நாங்கள் கைவசம் வைத்திருக்கிறோம், நாங்கள் கட்டி விடுவோம். இந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த பாதுகாட்டை முன்வைக்கிறோம். அதை உறுதியாக கூறுகின்றார். 2028 நாங்கள் தான் இருக்க போகின்றோம், நாங்கள் தான் கடனை செலுத்த போகின்றோம். இன்னொன்று நன்றாக பாருங்கள், இதுவரை வந்த உரை, இது நான் வெளியாளாக ஒரு எனது ஊடக அனுபவத்திலே நான் பார்த்த ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஒரு நிதி அமைச்சர் இவ்வளவு தெளிவாக ஒவ்வொன்றையும் வாசித்ததில்லை. நிச்சயமாக அதை விளக்கப்படுத்தி கடந்த அத்தனை பாருங்க, அதனை புரிய வைத்து இதையும் இடைநடுவிலே அரசியல் பின்விளைவுகள், அரசியல் குழப்பங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து நகைச்சுவையாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கிடம் இருக்கின்றது. அது நான் பார்த்து நேற்று அவை பாடத்துடன் வந்து பேசுவதல்ல. இப்போது நீங்கள் என்னிடம் எதையுமே நீங்கள் பார்க்கவில்லை, நீங்கள் கேட்கிறீர்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்வது போன்று அனுபவ ரீதியாகவே. ஏனென்றால் எத்தனையோ தசாப்தங்களாக இந்த அரசியலின் பின்னால் நிற்பவரால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அதுவும் அரசியலின் பின்னால் என்ன குளிரூட்டி அறைக்குள் இருப்பவர் அல்ல, அடிப்படை மக்களோடு ஓடி சென்று வேலை செய்பவரால் மாத்திரம்தான் அது செய்ய முடியும். அது இருக்கின்றது. ஆனால் அதனால் இப்போ அனுரகுமார திசாநாயக் அவர்களையும் நாங்கள் தூக்கி கொண்டாடும் மனநிலையில நாங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அவரும் ஒரு மனிதன். ஆகவே நாட்டிற்கு தேவை ஒரு கூட்டு முயற்சியினுடைய நல்ல வெளிப்பாடு. ஆகவே இங்கே பலர் ஒன்று திரள வேண்டும், சேர வேண்டும். குறை நிரப்பு தான் மீண்டும் இங்கே நாங்கள் இதுல இருந்து மீளவில்லை. நாங்கள் பாதுகாடு வந்து எல்லாம் வந்து சொல்ல முடியாது. குறை நிரப்பு இருக்கும் வரை நமக்கு தலையிடிதான், ஒவ்வொரு குடிமகனுக்கும் தலையிடிதான். இதை மாற்ற வேண்டுமாக இருந்தால் நாமும் யோசிக்க வேண்டும். எங்கள் வினைத்திறன் குறைவு டில்ஷான். சில வேளைகளில் இது நான் சொல்லும்போது கோபமாக இருக்கலாம், ஆனால் சிந்திக்க வேண்டும். நாங்கள் 22 கிலோ கொழுந்து பறிக்கிறோம், அசாமிலே 32, ஏனைய இடங்களிலே சராசரியாக 29. ஆகவே இப்போது உலக சந்தையிலே நாங்கள் எங்கள் தேயிலையை வந்து அதிவினைத்திறனாக குறைந்த விலையிலே கூடுதலாக கொள்வன செய்ய வைப்பதற்கு எமது செலவும் கூடதான் இருக்கிறது. இதில் எங்களுக்கு தொழிற்சங்கமும் இருக்கிறது. அதே நேரம் இந்த 29 கிலோவை வந்து 22 கிலோவை அதிகரிக்கிறதுக்கு எமது மக்களுக்கு அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலகுமயப்படுத்துகிற திட்டமும் முன்வைக்கப்படவில்லை. 200 வருடமாக அதே முறையில், அதே சாக்கு, அதே கூட, அதே நட, வெறும் கால், சரி, அட்டைக்கடி. ஆகவே இப்ப 2 தரப்புலையும் பிழை இருக்கு. வினைத்திறனை கொடுக்கறதுல 2 தரப்புலையும் பிழை இருக்கு, நடுவுல தொழிற்சங்கம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன 1750 ரூபாயாக ஜனாதிபதி ஜனவரியிலிருந்து கொடுப்பனவை மலையக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் பகிரங்கமாகவே மலையக மக்களினுடைய கவலைகளை வெளிப்படையாக பேசியவர். இப்போது பண்டார வேலைக்கு சென்ற போது கூட அவர் அந்த குழந்தைகளோடு உரையாடியது, பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இது உண்மையாகவே அனைத்து, நான் நினைக்கிறேன் பெரும்பான்மை மக்களுக்கு மிக ஒரு இந்த மலையக மக்கள் சார்ந்த ஒரு கருணையான ஒரு பார்வை இருக்கத்தான் செய்கிறது, நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று, மீண்டும் 1550 ரூபாய் தான் அரசால் கொடுக்கப்படுகிறது. தற்போது 1350 ரூபாய் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு தூரம் கிடைக்கிறது என்பது இன்னும் எங்களுக்கு சான்று அல்ல. பல உள் திட்டங்களை வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டும் இருப்பதை நாங்கள் கூற வேண்டும். நான் நேரடியாக கூறுகிறேன், அனுபவப்பட்டும் கூறுறேன். ஆனால் 1350 ரூபாய்னு சொல்லுகிறார்கள். 400 ரூபாயில அதிகரிக்கிறது. அந்த 400 ரூபாயிலும் 200 ரூபாய் கம்பெனி வழங்க வேண்டும். இது வந்து இப்ப நான் சொல்லுவது என்னவென்றால், இது அரச ஒதுக்கீடு. அது தவிர இப்படி செய்ய போகிறோம் என்கின்ற முன்மொழிவு.
இவை மீண்டும் பாராளுமன்றத்திலே பரிசீலிக்கப்படும், பேசப்படும், குறை நிரப்ப பிரேரணைகள் என்று பிரேரணைகள் நடைபெறும். அதுக்கும் நாங்கள் லைவ் கொடுக்க தான் போறோம். இவை எல்லாவற்றுக்கும் பிறகு நாங்கள் பார்த்தோம்டா அதுக்கு கம்பெனிக்கு போய் கம்பெனியோடையும் பேசலாம். இப்ப அடுத்த கட்ட நீங்க கேட்கலாம் தானே, இப்ப கம்பெனி ஏன் கொடுக்காமே? கம்பெனிக்கு வருமானம் வரதுக்கான வினைத்திறனான வெளிப்பாடு இலங்கை தேயிலை தயாரிப்பு செயற்பாட்டு அணுகுமுறையில் இருக்கா என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக நடந்த கூட்டங்களின் போதும் அதான் சொன்னார்கள், உற்பத்தி வருமானம் இல்லை. உங்களுக்கு சம்பளம் கூட்டணுமா இருந்தால் நிறுவனத்துக்கு வருமானம் வருதான்னு பார்க்கத்தானே வரும். அப்ப இதெல்லாம் பார்க்கறதுக்குத்தானே இந்த பேச்சு நடக்கும். அதுக்கு பிறகுதான் இந்த 200 ரூபாய் பற்றி யோசிக்கலாம். இந்த இடத்துல ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் சொன்னாலும் கூட நான் ஒரு மலையகத்தின் அரை பெருநிதி எனக்கு அந்த மலையகம் என்பதனால பயம் இல்லாமல் சொல்லுகிறேன். இதுல இன்னும் திரும்ப அந்த பழைய பஞ்சாங்க கதை மாறித்தான். இன்னும் அதற்கு ஒரு நிரந்தர இல்ல, அதாவது நிரந்தர தீர்வு வந்தா மட்டும்தான் சொல்லல. இதை துணிஞ்சு சொல்லத்தானே வேணும் நாங்கள். ஆனால் கஜமோகன் அவர்கள் இப்போ நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக பேசும்போது ஒரு விடயத்தினை குறிப்பிடுகின்றார். அரசாங்கம் 200 ரூபாய் ஒதுக்கப் போகின்றது, அவர்களுடைய வரவு சம்பந்தமாக, அவர்களுடைய வரவு ஊக்குவிப்பு தொகையாக 200 ரூபாய், கம்பெனிகள் 200 ரூபாய், இப்பொழுது இருக்கின்ற 1350 ரூபாய் சேர்த்து எல்லாம் 1750 ரூபாய். ஆனால் இந்த 200 ரூபாயை கூட கொடுக்க முடியாமலா பெருந்தோட்ட கம்பெனிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது? அப்படியானால் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் குறித்தும் நாங்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது ஒரு கருத்தை இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த ஊடகத்துறையில் இருக்கிறீர்கள்? ஒரு 6 வருடங்கள். இந்த 6 வருடங்கள் 6 வருடமும் ஆட்சியாளர்கள் இதே போன்று உரையாடியதை நீங்கள் பார்க்கவில்லையா? இது இலங்கையின் முதல் ஜனாதிபதி சொல்லுகின்ற பேர், இதுக்கு முன்பதாகவும் கூறியிருக்கின்றார். ஆகவே சில விடயங்களை நாங்கள் அரசியலாக பார்க்க வேண்டிய துர்வாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு பக்கம் இலங்கை நன்றாக வரக்கூடிய ஆட்சியாளராக இருக்கிறது என்று சொன்னாலும் சில இடங்களில் இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஏனென்றால் ஊடகம், நான் ஏற்கனவே சொன்னேன், ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். நாம் ஜனமக்களினுடைய உண்மையான அறத்துக்காகத்தான் நாங்கள் துணை போக வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த கருத்தை சரியாக முன்வைக்க வேண்டும். ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீர்கள், சில நிறைய காணொலிகள் எங்களுக்கு மலையகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. இந்த அறிவிப்பு வெளியானதுமே மலையக மக்கள் சந்தோஷத்திலே பட்டாசு கொளுத்துகிறார்கள், பால் சோறு செய்து உண்கிறார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் தானே. மிகவும் கருணை கொண்டவர்கள். நீண்ட காலமாக அத்தனை அரசியல் பின்புலங்களாலும் ஏமாற்றப்பட்ட ஒரு சமூகம் என்றால் அவர்களுக்கு வீடு இருக்கிறது அவர்களுடையதான்னு தெரியாது. காணி உரிமமும் கொடுக்கிறார்கள், ஆனால் அந்த காணிக்கு உரித்துடையவர்கள் அவர்களான்றது கூட தெரியாது. அது எந்த அடிப்படையிலே கொடுத்திருக்கிறார்கள்? இந்த காணி உரிமை பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதாவது குத்தகைக்கு விடப்பட்ட ஆயிற்று. அதுக்கென்று ஒரு நிறுவனமே இருக்கிறது. இப்போது அந்த நிறுவனத்தை வைத்து காணியை நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம். இப்போ குத்தகை கொடுத்த கம்பெனி சும்மா இருக்க போதா? அப்போ அரசேன் அது முழுமையாக கைப்பற்றப்படவில்லை. அரச காணிகள் அங்கே பாரா இடமா காடு மாறி மாறப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் பின்னுக்கு இருக்கும்போது அந்த மக்கள் பாவம், அவர்கள் அதிலிருந்து இப்படி ஒன்று கிடைத்தால் இப்படித்தான். எத்தனை தடவைகள் பட்டாசு போட்டிருக்கிறார்கள் அவர்கள் வாக்கு போட்டவர்களை நம்பி. சரி, குத்தகை வருடம் முடிய வரைக்கும் இருக்க வரும். தீர்வுக்குத்தான் நாங்கள் அதை பற்றி பேசணும். எத்தனையோ இது எங்களுடைய கடமை. இது சார்ந்து அதிகமாக பேசி வைக்க வேண்டியது எங்கள் கடமை. அவ்வளவுதான். ரைட். அவை அடுத்த கட்டம், இப்போ இந்த முறை தனியார் துறையினருக்கு சம்பள அதிகரிப்பு யோசனை முன்வைக்கப்படவில்லை. ஆனாலும் அரசு ஊழியர்களுக்கு 2ஆம் கட்ட சம்பள உயர்வு இருக்கின்றது. மகாபோல கொடுப்பனவு 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட கால அபிவிருத்திக்கு பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. மகாபோல அபிவிருத்தி என்பது நீங்கள் பார்த்தீர்கள், இப்போது இந்த மூளை வெளியேற்றம் அதிகம். அதாவது நாங்கள் சொல்லுவோம் மூளையானவர்கள், அதாவது கற்றோர்களுடைய வெளியேற்றம் அதிகமாக இருக்கிறது. என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், மற்றது இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய தேர்ச்சி பெற்றவர்கள் வெளி செல்கிறார்கள். இப்போது இந்த மகாபோலையும் கொடுத்து நாங்கள் கற்று வைக்கப் போகின்றோம். அவர்கள் இலங்கையில் இருப்பார்கள். அவர்களது எதிர்காலம் எந்தளவு என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் நினைக்கும் வரையில் இங்கே மாணவர்கள் விசேட அபிவிருத்தி திட்டம் என்கின்ற ஒரு பேசுபொருள் என்றும் நேற்று வந்தது. ஆகவே நான் நினைக்கிறேன், இந்த உயர்கல்விக்கு பின்னால் சர்வதேச ரீதியிலான தொழில் முயற்சிகளை அரசே எடுத்து அதிலே பல்கலைக்கழக மாணவர்களை இணைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கைக்காக மூலோபாயமாக இது நடைபெறுகிறது போன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அவை நான் சொன்னது போன்று இனிவரும் அமர்வுகளில் பேசுபொருளாக பேசப்படும் போதுதான் நாங்கள் சொல்லலாம். உறுதியாக சொல்லக்கூடாது. சந்தேகம் வந்தது அந்த 2 வரும்போது. நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த அரசு சேவை சம்பந்தமாக, சேவையாளர்கள் சம்பந்தமாக மீண்டும் ஒரு விடயம் இருக்கின்றது. அரசு சேவைக்கு 75,000 பேர் ஆட்சேர்ப்புக்கு இந்த திட்டத்திலே
முன்மொழியப்பட்டிருக்கிறது. இதுதான் எனக்கு மிகவும் கேள்விக்குரிய எனது அறிவு கட்டிய வரையில். நாங்கள் ஏற்கனவே அதிகம் என்று சொல்கின்றோம். மேலும் 75,000 பேர் சேர்த்தால் என்ன ஆகும்? இதுக்கு நான் எப்படி விட சொல்றேன்னு எனக்கு தெரியல. இதே கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். அதை விட சர்வதேச நாணய நிதியம் இதுல மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல நாங்கள் இன்னும் சுதந்திரமாக இயங்கவில்லை. நாங்கள் மீள செலுத்த வேண்டிய பின்புலத்துல தான் இருக்கிறோம். இது என்னது? இது வெறுமனே இது உண்மையாகவே தேர்தலுக்கு முன்னுக்கு சொல்லி போட்டு விடுறதா? அப்படி விட்டா கூட பரவாயில்லையோன்ற அளவுக்கு எனக்கு ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா இது அவ்வளவு நன்மை விதைக்கக்கூடிய மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நான் நினைக்கிறேன் இது போராட்டங்களை சமர்ப்பிப்பதற்காக தெரியாது. காரணம் நீண்ட காலமாகவே கோட்டாபே ராஜபக்ஷ இருக்கும்போது சரி, ஜனாதிபதி கதிரையில் இந்த வேலையற்ற பட்டதாரிகள் என்ற விதத்தில் நிறைய ஆர்ப்பாட்டங்கள், அது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஆட்சி பீடம் ஏறும்போதும் கூட நிறைய போராட்டங்கள் நடந்தது, தொடர்ந்தும் இடம்பெற்றுதான் வந்தது. ஆகவே அவர்களை சமாளிப்பதற்கான ஒரு விதத்திலான ஒரு திட்டமாக இருக்குமோ என்று கூட ஒரு சந்தேகம் இருக்கின்றது. காரணம் அவர் நேற்றோடு விடம் சொல்கிறார், வீதிகளில் போராடி கொண்டிருக்கின்ற வேலையற்ற பட்டதாரிகள் படித்து சென்று உங்களுடைய பரீட்சையை முடித்துவிட்டு தெரிவானால் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை போல கூறுகிறார். இப்போது நீங்கள் சொல்லும்போது நேற்று இது சொல்லும்போது எந்த அறிவு கட்டி ஒன்று எனக்கு தெரிந்தது. இப்போ சீனாவிலிருந்து இங்கே மிக பெரும் நிறுவனங்கள் கட்டட அமைப்புக்கு வந்திருக்கிறாங்க. கொழும்புல நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீதிமன்ற கட்டடமே அவர்கள் கட்டுறது எல்லாரும் சீனா. இப்போ சீன அரசு பகுதி நேர நிதியாக கொடுத்து அது ஒரு கடன் முறையில் கொண்டு வந்து கட்டடத்தையும் அமைத்து தமது ஊழியர்களையும் பயன்படுத்துகிறார்கள். இப்படி இலங்கையும் திட்டமிடலாம். நாங்கள் இலவச கல்வி கொடுக்குறோம், இலவச சுகாதாரம் கொடுக்குறோம், திட்டமிடலாம். அப்போ எது முறை என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் உண்மையாகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய அடிப்படை நாதம் மக்கள் விடுதலை முன்னணி. அது கம்யூனிச சிந்தனையான ஒரு அமைப்பிலே வந்தது. கம்யூனிசம் முற்றுமுழுதாக தவறானதல்ல, அதிலே பல உண்மை இருக்கக்கூடிய ஒன்றும் இருக்கிறது. ஆனால் இப்போது முதலாளித்துவத்தோடு மோத வேண்டிய சூழல். அப்போ இந்த கம்யூனிசத்தினுடைய அடிப்படை நாதம் உழைப்பு. இந்த உழைப்பினால் எதையும் வெல்ல முடியும். ஆகவே இங்கே கேள்வி இருக்கிறது, பல கேள்விகளும் விடைகளும் இருக்கின்றன. இவை வெளிவரும் போதுதான் சில விடயங்கள் இப்போது நாங்கள் பார்ப்பது டேஷ்போர்ட் தானே. இப்போ அதுக்குள்ள என்னன்றது யோசிக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சூடு காட்டி இந்த மைலேஜை குறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவும் டேஷ்போர்ட்ல இருக்கிறது குறைக்கிறது தானே. அப்போ ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியாதானே. அதை நாங்கள் கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு விடயம் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த அட்டன் மாநகரம் சம்பந்தமாக ஜனாதிபதி ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றார். அவர் எவ்வளவுக்கு அவதானித்திருக்கிறார் என்றால், இந்த அட்டன் நாங்கள் அடிக்கடி சென்று வருகின்ற ஒரு இடம், அந்த பெட்ரோல் செட்டோடாக அந்த 2 வழி ஒன் வே, அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதில் அந்த ஹட்டன் பஸ் ஸ்டாண்டை நீங்கள் பார்த்தா போகும். நானும் எத்தனையோ வருடமாக எத்தனையோ தசாப்தமாக செல்கிறேன். அபிவிருத்தி என்கிறார்கள், ஆனால் பஸ்ஸோடு அப்படியே தான் இருக்கின்றது. அதே அந்த புலிகள் படுகொலிகளோடு தான் இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே அதற்காக அட்டன் நகரத்துக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் பேசுவதை போல நடைபெற வேண்டும், முன்மொழிவு தான் இருக்கின்றது. ஆகவே திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறினால் அதை விட சந்தோஷம் இல்லை. மற்றது இந்த இன்னும் ஒரு மிக முக்கியமானது, பலருக்கு தெரியாத உண்மை. நான் ஒரு 2-3 பின்விளைவுகள் பார்த்து வந்தேன். அதில் ஒன்று, இந்த இலங்கையில் சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் கம்பாவிலேயே எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றன. அந்த அளவா 20% மக்களுக்கு நல்ல குடிநீர் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, மலையகத்திலிருந்து தான் அத்தனை தூய நீரும் உற்பத்தி ஆகுது. அங்கேயே குடிநீருக்கு வசதி இல்லாதவர்கள் பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்று குளத்திலேயே தாங்கி வருகிற தாய்மார்களை இன்னும் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பதற்கு பல திட்டங்களும் அது சார்ந்த விடயங்களுக்கும் இங்கே ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் 2025ஆம் ஆண்டு இலங்கை மாதிரி ஜீவ நதிகள் கடலுக்குள்ள போற நாட்டில் தண்ணி அப்படி இருக்கு. அப்படியான ஒரு நாட்டில் கம்பாக சொல்றதா இருந்தா கம்பாவில் தான் கூடுதலான வெள்ளப்பெருக்கு வரும். அத்தனகல்ல ஓயா பெருக்கெடுத்து மகா ஓயாவுக்கு சென்று பெரிய வெள்ளப்பெருக்கு வரும். அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல தண்ணி இல்லைன்றது எவ்வளவு ஒரு கவலைக்கிடமானது. ஆகவே இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்க முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் அது ஒன்று செய்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்துக்கு இந்த நாங்கள் சொல்லுவோம், இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அரசாங்கம் கொடுக்க இருக்கிறது என்றது. ஏன்னா ஏஐ என்பது சர்வதேச சந்தையில் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த ஒன்று. இலங்கையர்களை அதற்கு உள்நுழைக்கப்பட்டு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். அதில் முதலீடு செய்கிற புதிய நிறுவனங்களுக்கு இவ்வகையான வாய்ப்பு இருப்பதாக நேற்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அதே போன்று செய்மதி மூலமான செயற்பாடுகள், தொழில்நுட்பத்தை வடிவமைக்கிறது, இது போன்ற பல விடயங்கள் ஜனாதிபதியினால் பேசப்பட்டிருந்தன. இவை அதாவது எப்படி இருப்பினும் நன்மை பகிக்கக்கூடியது என்பதையும் நான் கூறுகிறேன். இன்னொரு பக்கம் இந்த மக்கள் சார்ந்த நல கொடுப்பனவுகள் என்று சொல்லப்படுகிறது. அதான் சப்சிடரிக்கு எதிரானவன் இல்லை. ஏன்னா இலங்கை அப்படித்தான். ஆனால்
இளைஞர்கள் பலர் இதற்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் டில்ஷா. எனக்கு தெரிந்து வேலை செய்யாம உழைக்கிறவர் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்களா இல்லையா? இது ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியம் அல்ல. மற்றது இலங்கையில எக்கச்சக்கமான விடுமுறை, சரியா? தொழிற்சங்கங்கள் அப்படி விடுமுறையை வைத்துக்கொண்டும் இன்னும் பல செயற்பாட்டு நடவடிக்கை, இவை அனைத்தும் சரியான முறையில் நிர்வகிக்கப்படாவிட்டால் அரசினால் நாங்கள் தொடர்ந்து வினைத்திருந்தான நாடாக இருக்க முடியாது. பாதுகாப்பு மட்டும் சொல்லி வேலை இல்லை. பாதுகாப்பு என்பது ஒன்றுதான் பிக்சராக இருந்தாலும் இதை நாங்கள் சொல்ல வேண்டும். நிறைவாக ஒன்று சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் ஆசையாக இருந்தது. நீதிபதி அவர்கள் துரைராஜா அவர்கள் பிரதம நீதிபதி, அதாவது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா வந்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். பிரதம நீதியரசருக்கான ஒரு ஆசனத்துக்கு போகக்கூடிய தகமையை ஒரு மலையக அன்று சொன்னது போல இந்திய வம்சாவளி பிரஜை ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்பது மிகவும் மாறுதட்டி சொல்லக்கூடிய. ஆனால் இந்த விடயம் பெரும்பான்மையினத்தில் சிலருக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. காரணம், ஜனாதிபதி குறை கூறுகிறார்கள். அவர்களுக்கு தேவையானதை இவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு புலம்பெயர் டயஸ்போராக்கள் எல்டிடிக்களுக்கு தேவை. நான் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கின்றது, நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வைத்திருக்கிறேன். இதை பார்த்தவுடன் நான் அதை பண்ணிவிடுவேன். நிறைய கமெண்ட்ஸ் எப்படி என்றால், ஜனாதிபதி அனுர புலம்பெயர் தமிழர்களுக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். துரைராஜா அவர்கள் புசலாவ சரஸ்வதி மத்திய கல்லூரியில் கற்றவர். அதுக்கு பிறகு மேலதிகமாக கண்டி சென்ட் ஆண்டனிஸ் காலேஜில் கற்றவர். இலங்கை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் லோ படித்தவர். பிறகு லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். ஃபொரன்சிக் மெடிசினில் அவருக்கு டிப்ளமா இருக்கு. இப்படி அவர் துறை சார்ந்த அதி உன்னத நிபுணத்துவத்தை அடைத்து வந்தவர். அதெல்லாம் தெரியாமல் எனக்கு மிகவும் நெருங்கின ஒருவர். அதாவது நான் நீண்ட காலமாக பேசுகின்ற ஒருவர். எப்போதும் தமிழர் எந்த அடையாளத்தையும் விலக்காத ஒருவர். எப்போதும் ஒரு கோயிலுக்கு சென்று பொட்டு வைத்து எப்போதும் தன் தமிழ் அடையாளத்தை எப்போதும் முன்னிறுத்துவது. அதாவது நான் சொல்லுவது இந்து அடையாளம் என்றது அல்ல, தயக்கமின்றி தமிழ் அடையாளத்தை கொண்டு வரக்கூடிய ஒருவர். நாங்கள் அவரிடம் இந்த வகையிலான விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. மிக நேர்த்தியான நல்ல மனிதர். நாங்கள் பெருமிதம் அடைய வேண்டும். நிறைவாக சொல்றதாக இருந்தால், ஒரு சமூகம் அதீத மிக பெரும் ஒரு எழுச்சியை எழுப்பி வெல்ல வேண்டுமாக இருந்தால் அது கல்வியால் மாத்திரம்தான் முடியும் என்பதற்கு இன்னும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவர். அதை நாங்கள் கூறாமல் விட்டால் அவ்வளவு பெரிய பிழை. ஆகவே இதை நாங்கள் எமது சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருத வேண்டும். சின்ன சின்ன வெற்றி எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு இதுதான் நிரந்தரமான கல்வி கொடுக்கக்கூடிய வரம் என்பதனை புரிய வைக்க வேண்டும். இப்போ பாருங்கள், எங்களுடைய நில உரிமைக்கும் எங்களுடைய வாழ்வியல் உரிமைக்கும் எங்களுடைய வீட்டுரிமைக்குமாக குரல் கொடுக்கும் எமக்கு அந்த உரிமைக்கு தீர்வு அதி உச்சமாக கொடுக்கக்கூடிய இடத்துல யாரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிற நாங்களே எங்கள் இடத்துல இருந்து அனுப்பியிருக்கிறோம். இதை விட மாறுதட்டி சொல்லக்கூடிய பெருமை நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க. ஆகவே இதை நாங்கள் முழு தமிழர்களாக இதை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ரைட். அந்த கருத்தோடு விடயத்தோடு நல்லதொரு தெளிவு இன்றைக்கு கிடைத்திருக்கும் நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி பார்ப்பவர்களுக்கு பொருளியல் நிபுணராகவும் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராகவும் யதார்த்த கடுமையான சொல் இது நாங்கள் ஒரு ஸ்கிரீனிங் அதனுடைய அடிப்படையில் நாங்கள் அந்த தெளிவுகளோடு நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை மட்டும் பகிர்ந்து கொண்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி தீக்ஷா. நேர்களுக்கும் வணக்கம். நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். அடுத்த வாரமும் சுட சுட என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதோ அவற்றின் யதார்த்தம் சம்பந்தமாக பேசுவதற்கு நாங்கள் தயார். நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் டிசி ஹருணன், நான் டில்ஷான் வின்சன்.